வெல்கம் டு SRR ஆர்ட்ஸ் வேர்ல்டு. இந்த வீடியோவில் Pinterest ஆப்பில் உள்ள லெஹங்கா டிசைனை எடுத்து எப்படி ட்ரேசிங் பேப்பரில் மாற்றலான்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருக்காங்க. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ Pinterest ஆப்லேருந்து நான் ஒரு டிசைனை டவுன்லோட் பண்ணி வச்சுட்டேன். அதை பேப்பர் காப்பி ஆப்பில் போய் எடுத்துக்கிறேன். இந்த டிசைனில் சென்ட்ரு பாயிண்ட் இருக்குது. இந்த டிசைனோட சென்ட்ரு பாயிண்ட்டும் நம்ம எடுத்துருக்கிற ட்ரேசிங் பேப்பரோட சென்ட்ரு பாயிண்ட்டும் கரெக்ட் சேமாக இருக்கிற மாதிரி வச்சுட்டு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கணும். இந்த டிசைனில் சென்டராக ஒரு லைன் தெரியுது பாருங்கள். அந்த லைனும் நம்ம ட்ரேசிங் பேப்பரோட சென்ட்ரல் லைனும் ஒன்றா இருக்கிற மாதிரி வச்சு ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். இப்போ நான் இந்த ஆஃப் ரேலும் எடுத்திருக்கேன். அந்த சென்ட்ரு பாயிண்ட்டை எடுத்துக்கலாம். கரெக்டாக அந்த சென்டரில் வச்சுட்டு லாக் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனை லாக் பண்ணிவிட்டு வரைய ஆரம்பிச்சிடலாம். இப்போ வரைய ஆரம்பிச்சிடும். அது ஃபஸ்ட்டு அந்த கர்வ் லைன் மாதிரி இருக்கிறத வரைஞ்சிட்டு அடுத்தது அந்த பூ மாதிரி உள்ளதாக வரைஞ்சிக்கிறேன். இந்த டிசைன் எப்படி போதோ அது மாதிரியே போக வேண்டியது தான். ஆனால் நம்ம வந்து சென்டரை கரெக்டாக வச்சுக்கணும். அடுத்தடுத்து மாற்றும் போது இந்த நடுவில் உள்ள சென்ட்ரு கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம வரைஞ்சிட்டு போக வேண்டியது தான். நவுத்திட்டேன். இப்போ சென்ட்ரு கரெக்டாக வச்சுக்கிறேன். சென்ட்ரை கரெக்டாக வச்சுட்டு அடுத்தது இந்த கொடி மாதிரி லீஃப் மாதிரி உள்ளதெல்லாம் வரைஞ்சிக்கலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்தது என்ன ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறேன்னு தெரியும். நெக்ஸ்ட்டு கொஞ்சம் தள்ளிவிட்டு அந்த நடுவில் உள்ள சென்ட்ரு பாயிண்ட்டை கரெக்டாக வச்சுக்கிறேன். சென்ட்ருலேருந்து தான் வரையணும். நடுவில் உள்ள சென்டரை கரெக்டாக வச்சுட்டு தான் வரைய ஆரம்பிக்கணும். இந்த கொடி மாதிரி உள்ளதாக வரைஞ்சிக்கலாம். இந்த ஃப்ளவரை வரைஞ்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அடுத்தது கொஞ்சம் லாக்கை அன்லாக் பண்ணிவிட்டு கொஞ்சம் மேலே தூக்கி வச்சு லாக் பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீனை. சென்டரை ஃபாலோ பண்ணி வரைஞ்சிட்டே போக வேண்டியது தான். அந்த டிசைனோட சென்டரும் நம்ம எடுத்துருக்கிற ட்ரேசிங் பேப்பரோட சென்டரும் சேமாக இருக்கிற மாதிரி வச்சு வரைஞ்சிட்டே போகணும். கரெக்டாக சென்ட்ரு கரெக்டாக வச்சுக்கணும். இப்போ சென்டரை வச்சுட்டு நான் மற்ற டிசைனை வரைஞ்சிக்கிறேன். இது ஒரு சிஸ்டர் லெஹங்கா டிசைன் எப்படி மேக் பண்ணுறதுங்கிறத போட சொல்லி கமெண்ட் பாக்ஸில் 2-3 வாட்டி கேட்டுட்டாங்க. நானும் அவங்கள்ட்ட லெஹங்காவோட டாப்ஸாக இல்லை லெஹங்கா ஸ்கெட்டு டிசைனே ரெடி பண்ணணுமான்னு கேட்டேன். அவங்க வந்து திருப்பி லெஹங்கா ஸ்கெட்டு தான் சிஸ்டர் அப்படின்னாங்க. சரின்னா இது வித்தியாசமாக இருக்குது, இதை ரெடி பண்ணுவோன்னு ரெடி பண்ணுறேன். இந்த டிசைன் எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 2-3 சிஸ்டர் வேறு டிசைன் மேக் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. அடுத்தடுத்த வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு லாக்கை எடுத்துகிட்டு கரெக்டாக சென்டரை வச்சுட்டு அடுத்த டிசைனை வரைஞ்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். வேறு எந்த மாதிரி வீடியோ மேக் பண்ணலான்ங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அடுத்தடுத்தது மேக் பண்ணி போடுறேன். அப்புறம் ஒரு சில சிஸ்டர்ஸ் வந்து ஒர்க் பண்ணி காட்டுங்க அப்படிங்கிறீங்க. நான் ட்ரேசிங் ஒண்டி தான் இப்போதைக்கு பண்ணிகிட்ருக்கேன். ஒர்க் பண்ணுறதுக்கு நேரம் இல்லை சிஸ்டர். எனக்கு வந்து 3.5 இயர்ஸில் பையன் இருக்கான். அதனால் என்னை ஒர்க் பண்ண விடமாட்டான். அவன் தூங்குகிற நேரம் அந்த மாதிரி டைம் கிடைக்கிறப்ப தான் இந்த வீடியோவே நான் வந்து எடுப்பேன். இப்போ இந்த டிசைன் முடிய போகுது. இதோட இந்த டிசைன் முடியுது. ஆனால் எனக்கு மேலே அவ்வளோ இடம் இருக்குது. கீழே சென்ட்ருலேருந்து வரைய ஆரம்பித்தோம். அடுத்த ஆஃப் இந்த சைடு இருக்கிற பேலன்ஸ் இருக்குது. அதை ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு வந்துடலாம். அது கர்வ் மாதிரி கொடுத்த லைனாக வரைஞ்சிக்கிறேன். அடுத்தது அந்த சைடு உள்ள ஃப்ளவரும் இந்த சைடு உள்ள ஃப்ளவரும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால அந்த ஃப்ளவரை மடக்கி வச்சு அந்த ஃப்ளவரை அப்படியே ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். ட்ரேஸ் பண்ணிட்டேன். இந்த கர்வ் லைனாக திருப்பி வரைஞ்சிட்டு அடுத்தது சென்டரை கரெக்டாக வச்சுட்டு இந்த சைடு என்னென்ன இருக்குதோ அதை அப்படியே பார்த்து ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஒரு இது ஒண்டி தான் இந்த சைடு இருக்கும். பாக்கியெல்லாம் நம்ம மேலே உள்ளதெல்லாம் அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு முடிச்சாச்சு. இந்த இடத்துல உள்ளது ஒண்டியும் ட்ரேஸ் பண்ணாமல் இருந்தது. அதை ஒண்டி ட்ரேஸ் பண்ணிக்கிறேன்.
எங்கெல்லாம் ட்ரேஸ் பண்ணாமல் விட்டோமோ அந்த இடத்தெல்லாம் ட்ரேஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே பேலன்ஸ் உள்ள இடத்த எப்படி ஃபில் பண்ணலான்னு பார்க்கலாம். எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு கர்வ் லைனாக போயிருக்க மாதிரி இருந்தது. வச்சு பார்த்தா அது சரியாக வரல. அதுக்கப்புறம் இந்த டிசைனை பார்த்தா ஒரு கர்வ் லைனாக போயிட்டு இருந்தது. அதனால் நானே அந்த கர்வை நானே வரைஞ்சிக்கிறேன். கர்வ் லைனாக போயிட்டு இருந்த மாதிரி இருந்தது. அதனால் அந்த கர்வை நானாக வரைஞ்சிக்கிறேன். இந்த பாருங்கள், வரைஞ்சிக்கிட்டுருக்கேன். இந்த கர்வ் லைனாக வந்து எப்படி ஃபில் பண்ணலான்னு பாருங்கள். இந்த கர்வ் லைனுக்கு தகுந்தாப்புல அந்த டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு நான் ட்ரேஸ் பண்ணிக்கிறேன். அந்த கர்வுக்கு நடுவில் அந்த ஃப்ளவர் வர மாதிரி வரைஞ்சிக்கிறேன். எந்த அந்த இடத்துக்கிட்ட வச்சா கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அது மாதிரி வச்சுட்டு வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த வளைவுக்குள்ளார இன்னொரு லீஃப் இருக்கிறத வரைஞ்சிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த பூவை வரைஞ்சிக்கிறேன். இந்த வளைவில் அந்த பூ இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிறேன். இந்த கொடி டிசைனை இங்கே கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு அந்த லீஃபை வரைஞ்சிக்கிறேன். நம்ம வந்து லாக் பண்ணி வச்சுக்கணும். லாக் பண்ணலைன்னா அந்த டிசைனே மாறிடும். நான் லாக் பண்ணாமல் விட்டுட்டேன். இப்போ லாக் பண்ணிக்கிறேன். ஆனால் எவ்வளோ அதை ஜூம் பண்ணேங்கிறத பார்த்து வச்சுருக்கேன். அதை வச்சு நான் வந்து அதை ஜூமை திருப்பி வச்சுக்கிறேன். அந்த இடத்துக்கு எந்த டிசைன் வச்சா கரெக்டாக இருக்குன்னு பார்த்து அது மாதிரி கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த வளைவுக்கு என்ன வரையலான்னு பார்த்துட்ருக்கேன். இந்த லீஃப் டிசைன் இந்த கொடிக்கிட்ட கர்வ் லைனில் கொடுத்துட்டு கொடி மாதிரி கொடுத்துக்கிறேன். அந்த டிசைனை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு வரைஞ்சிக்கிறேன். அவ்வளோதான். அங்கே உள்ளது தான். ஆனால் அந்த இடத்துக்கு தகுந்தாப்புல நம்ம மாற்றி வச்சு வரைஞ்சிக்கணும். அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு எந்தெந்த டிசைன்லாம் போடலான்னு பார்த்து அதுக்கு தகுந்தாப்புல நம்ம வரைஞ்சிக்க வேண்டியதான். கொடி மாதிரி உள்ளதாக வரைஞ்சிக்கிறேன். நம்மளை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி மோஸ்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோலாம் உங்களுக்கு வரும். அதுதான் அந்த கொடி மாதிரி உள்ளது கொடுத்துக்கிட்டேன். லாஸ்ட்டாக இந்த பூ வந்து இந்த கர்வுக்குள்ளார வர மாதிரி வரைஞ்சிக்கிறேன். லீஃபை வரைஞ்சிக்கலாம். அடுத்தது எந்த மாதிரி வீடியோ போடலான்ங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அவ்வளோதான். அந்த வளைவில் இன்னொரு ஃப்ளவர் வர மாதிரி வரைஞ்சி முடிக்க போகிறோம். எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வச்சா அந்த வளைவுக்குள்ளார வருதுன்னு பார்த்து வச்சு வரைஞ்சிக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிக்க போகிறோம். இந்த பூவை வரைஞ்சிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா யூஸ்ஃபுல்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். முடித்த பிறகு பாருங்கள் எவ்வளோ கிராண்டான டிசைனாக வந்திருக்குன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.